மட்டும் ஒரு சின்ன கருத்து சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம வந்தேரி கிடையாது, நம்மளுடைய சொந்த மண் இந்த தமிழ்நாடு தான். நம்ம யாரும் இங்கே வந்தேரி கிடையாது. ஆந்திராவில் களமெல்லா கல்வெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு இருந்தது, கண்டுபிடிச்சாங்க. முதல்ல தெலுங்கு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது அந்த கல்வெட்டை வச்சு தான் கொடுத்தாங்க. 575ஆம் ஆண்டு இந்த கல்வெட்டு எழுதப்பட்டது. 6ஆம் நூற்றாண்டு கால கல்வெட்டு. இந்த கல்வெட்டை கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் நம்முடைய லால்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அன்பில்ங்கிற பகுதியில் ஒரு விவசாயி குழி தோண்டிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு செப்பேடு கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. அந்த செப்பேடு என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பில் செப்பேடுன்னு பேரு. சுந்தர சோழன் இருக்கார் இல்லைங்களா, அவர் எழுதினது. இந்த அன்பில் செப்பேடுக்கும் இந்த களமெல்லா கல்வெட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்றேன், நிறைய ஆதாரங்கள்லாம் கொடுப்பாங்க. நம்ம பேசுறோம்னா நம்மளுடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல, அப்பதான் நம்ம பேச முடியும் இல்லைங்களா. ஆக இந்த களமெல்லா கல்வெட்டு அங்கிருந்து தெலுங்கு கல்வெட்டு, அன்பில் செப்பேடு இங்கே சோழர்கள் எழுதின தமிழ் செப்பேடு, இது ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். முற்கால சோழர்களுடைய வரலாறு 3ஆம் நூற்றாண்டில் முடிவடையுது, புரியுதா? பிற்கால சோழர்களுடைய வரலாறு மறுபடியும் 9ஆம் நூற்றாண்டுல விஜயாலய சோழனால மறுபடியும் மீண்டும் தஞ்சாவூர்ல துவங்கப்படுது. அப்ப 3ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்து 9ஆம் நூற்றாண்டு காலம் வரைக்கும் சோழர்கள் எங்க இருந்தாங்க சொல்லுங்க? தெரியும். நந்திவர்ம சோழனுடைய மகன் தான் இந்த களமெல்லா கல்வெட்டு காலத்தில் இருந்தார். அவருடைய பேரு தனஞ்சயன் முதிராஜன். இவருடைய காலத்தில் அடிக்கப்பட்ட கல்வெட்டு தெலுங்குல முதல் கல்வெட்டு அதுதான். அந்த சோழனுடைய வம்சம், நந்திவர்ம சோழனுடைய வம்சம் வேறு யாரும் கிடையாது. அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய கடைசி ராஜா, அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய கடைசி அரசன் தான், அவர் பேரு ஸ்ரீகாந்தன். இந்த ஸ்ரீகாந்தன் தான் விஜயாலய சோழனுடைய அப்பா. இப்போ புரியுதுங்களா நான் சொல்றது? ஆக இந்த ஸ்ரீகாந்தனுடைய காலகட்டம் 8ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதி, 9ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதி. இந்த 9ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் விஜயாலய சோழனுடைய ஆட்சி துவங்குது, புரியுதுங்களா? அதனால இங்கிருந்து யாரும் புதுசா இங்க யாரும் குடியேறல. நம்முடைய மண் இதுதான். இன்னொரு ஆதாரம் சொல்றேன். சமீபத்தில் ஒரு ராமநாதபுரத்தில் ஒரு செப்புப்பட்டையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் திருவண்ணாயக்கர் நன்கொடை கொடுத்ததற்கான செப்பு. இந்த செப்பு பட்டயத்தில் திருவண்ணாயக்கருடைய பாட்டனாராக இருக்கக்கூடிய நம்முடைய நாயக்கருடைய மன்னர்களுடைய முதல் மன்னர் விஸ்வநாத நாயக்கர் அவர்கள், அவருடைய பூர்வீகம், அவருடைய தகப்பனார் நாகம நாயக்கர், இவருடைய பூர்வீகம் கச்சிப்பேடு என்று சொல்லக்கூடிய காஞ்சி அப்படின்னு சொல்லி அந்த செப்பேடுல தெளிவாக அடிச்சிருக்காங்க. ஒரு செப்பேடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சோழருடைய செப்பேடு எடுத்துட்டீங்கன்னா அந்த செப்பேடுல முன்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன எழுதியிருப்பாங்க, ஒரு மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி எழுதியிருப்பாங்க. அதில் யாருன்னா இவர் இன்னார் குலத்தில் இருந்து வந்தவர், இவருடைய அப்பா இவருடைய பையன், இவருடைய பையன் சொல்லி வரிசையாக வரும். அந்த அடிப்படையில் விஜயாலனுடைய ஸ்ரீகாந்தனுடைய மகன் விஜயாலன் இங்கே எழுதியிருக்காங்க. இந்த ஸ்ரீகாந்தன் யாருன்னு கேட்டீங்கன்னா தனஞ்சயனுடைய வாரிசு. ஸோ 3ஆம் நூற்றாண்டில் இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்களுடைய வரலாறு ஏன் மறைக்கிறார்கள்? நான் கொஞ்சம் சிந்திக்கணும். இங்க வந்தேரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு எவனுக்கும் அருகதை கிடையாது, புரிஞ்சுட்டீங்களா? இங்க யாரும் வந்தேரி கிடையாது. இந்த மண் நம்முடைய சொந்த மண். இதற்கு யாரும் நம்மளை வெளியேற்றவோ நம்மளை பிரித்து பார்க்கவோ முடியாது. நாயக்கனை இங்கிருந்து வெளியேற்றும் சக்தி யாருக்கும் கிடையாது. அன்பு சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வரலாற்றை நம்முடைய குழந்தைகளுக்கும் பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அன்பு உறவுகளே, உறவு சொந்தங்களே, இந்த கூட்டம் கூடியிருக்கின்றோம் என்று சொன்னால் நான் ஒரு திருமணத்தில் கூடுறோம், ஒன்று கூடுறோம், நம்ம சொந்த பந்தம் எல்லாம் ஒன்று கூடும். இந்த மாதிரி திருமணத்தில் ஒன்று கூடுற மாதிரி எல்லாரும் நம்முடைய சமுதாய நிகழ்வுகளில் ஒன்று கூடணும்னு சொல்றோம். ஒரு 6 விழாக்கள்லையாவது குறைந்தபட்சம் ஒன்று கூடுங்க, ஒன்று கூடி நில்லுங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க ஒவ்வொரு பகுதியிலும் சொல்றோம். மேற்கொண்டு நிறைய பேசலாம், எனக்கு டைம் இல்லை, டைம் அதிகமாக பொதுச்செயலாளர் பேசுகின்றார்.